வணக்கம். இன்றைய நம்ம விரிவான அலசல்ல ஒரு கொஞ்சம் வித்தியாசமான புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். ரிச் டிவோர்ஸ் எழுதின இரக்கமுள்ள முதலாளித்துவம். ஆமா, கம்பேஷனேட் கேபிட்டலிசம் தலைப்பே கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா முதலாளித்துவம்னாலே நமக்கு லாபம், போட்டி இதெல்லாம் தான் முதல்ல ஞாபகம் வரும். ஆனா இந்த புத்தகம் இரக்கத்தையும் அதோட எப்படி இணைக்கலான்னு பேசுது. சரிதான். வெறும் லாபம் மட்டும் இல்லாம ஒரு மனிதாபிமானத்தோட எப்படி வெற்றிகரமா தொழில் பண்ண முடியுங்கிறது தான் இதோட சாரம். ஆமா. நம்மிட்ட இப்போ இந்த புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகள் இருக்கு. ஆசிரியர் சொல்ற முக்கியமான கருத்துக்கள், அவரோட அனுபவங்கள், சில கதைகள், இது எல்லாத்தையும் வச்சு இத ஆழமா பார்க்கலாம். அதோட நோக்கமே அந்த புத்தகத்தோட ஆன்மாவை தொட்டு அது என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? இந்த புத்தகம் ஒரு 15 கிரீடோக்கள், அதாவது ஆசிரியர் நம்புற கொள்கைகள் அடிப்படையில அமைஞ்சிருக்கு. முதல் கிரீடோ ரொம்ப அடிப்படையான கேள்வி, நாம யார்? கிரீடோ 1. ஆமா, ரொம்ப முக்கியமான கேள்வி. நாம யாருங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் மத்த எல்லாத்துக்கும் முதல் படி. ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வெறும் கெமிக்கல் சேர்ந்த ஒரு பொருளோ இல்ல ஒரு மிஷினோ கிடையாது. ஓஹோ. நாம கடவுளோட சாயல்ல படைக்கப்பட்டவங்க. நமக்கு கனவு காண சக்தி இருக்கு, ஒரு மாண்பு இருக்கு, தனித்தன்மை இருக்குன்னு சொல்றாரு. இதுக்கு அவர் ஏதாவது உதாரணம் தர்றாரா? தர்றாரே. ஜேம்ஸ் வெல்டன் ஜான்சனோட கவிதையிலிருந்து ஒரு வரி சொல்றாரு. கடவுள் தன் குழந்தையின் மீது குனியும் தாயே போல மண்ணில் குனிந்து தன் சாயலில் அதை வடித்தார் அப்படின்னு. அடடா, ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இந்த பார்வை நமக்கும் வேணும், நாம பார்க்குற மத்தவங்களுக்கும் வேணும்னு நாஸ் இம்ரான் மாதிரி ஆட்களோட கதைகள் மூலமா சொல்றாரு. நம்மள நாம மதிக்க ஆரம்பிச்சாதான் மத்தவங்களையும் மதிக்க முடியும். உண்மைதான். இது ஒரு நல்ல தொடக்கம். நம்ம மேல நமக்கே ஒரு மதிப்பு வந்தாதான் பெரிய கனவுகளை காண முடியும். சரி, அடுத்த கேள்வி. கிரீடோ 2, நாம எங்க போறோம்? இது நம்ம இப்போதைய நிலையை பற்றி தானே? ஆமா, நம்ம கனவுகளுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் நடுவுல சில சமயம் பெரிய கேப் இருந்துரும். அப்போ ஒரு மாதிரி மனச்சோர்வு, விரக்தி வர்றது சகஜம்னு ஆசிரியர் சொல்றாரு. இது நிறைய பேருக்கு அனுபவம் இருக்குமே. கண்டிப்பா. அந்த இடைவெளி வரும்போது நம்ம எங்க இருக்கோன்னே தெரியாத மாதிரி ஒரு நிலவு வரும். இதுக்கு ஜோ நார்மா ஃபோக்லியோ தம்பதியோட கதையை உதாரணமா சொல்றாரு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சும் எதிர்பார்த்த மாதிரி முன்னேற்றம் இல்லாதப்போ ரொம்ப நொந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி விரக்திய மக்கள் எப்படி எதிர்கொள்றாங்கன்னு சொல்றாரா? சொல்றாரு. 3 வழிகள் சொல்றாரு. 1, பிரச்சனையே இல்லைன்னு மறுக்கிறது, டினையல். 2, மத்தவங்க மேல பழி போடுறது, பிளேமிங். 3, அந்த சூழ்நிலையை விட்டு ஓடி போறது, எஸ்கேப்பிங். சரி சரி. ஜோ ஃபோக்லியோ கூட முதல்ல எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி நடிக்க தான் முயற்சி பண்ணாரு. ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அந்த விரக்திய முதல்ல ஏத்துக்கணும், அப்பதான் அதுல இருந்து வெளியே வர முடியும்னு சொல்றாரு இல்லையா? கரெக்ட். ஆமா, நான் எதிர்பார்த்த இடத்துல இல்ல அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாதான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். அந்த அடுத்த ஸ்டெப் தான் கிரீடோ 3. நாம எங்க போக விரும்புறோம்? இது நம்ம இலக்குகளை பத்தினது. இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரே, நம்ம மதிப்புகளோட அடிப்படையில இலக்க நிர்ணயிக்கணும்னு. ஆமா, அது ரொம்ப முக்கியம். இங்க ஒரு சமூக பார்வையும் சொல்றாரு. காலப்போக்குல பாத்தீங்கன்னா மதம், தேசம், குடும்பம் இது மேலெல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருதுன்னு சில புள்ளி விவரங்களோட சொல்றாரு. ஓ, அப்படியா? ஆமா, சர்ச் போறவங்க குறையிறது, அரசியல்வாதிங்க மேல நம்பிக்கை இல்லாதது, டைவர்ஸ் அதிகமாகிறது, இதையெல்லாம் சுட்டி காட்டுறாரு. இந்த மாதிரி சூழல்ல நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுற மதிப்புகள் எதுன்னு நாம தான் முடிவு பண்ணணும். அப்போ எந்த மதிப்பை மையமா வைக்க சொல்றாரு? அன்பு. அது கடவுள் மேல இருக்கலாம், நம்ம மேல இருக்கலாம், இல்ல மத்தவங்க மேல இருக்கலாம். இந்த அன்பை மையமா வச்சு இலக்குகளை செட் பண்ணணுங்கிறாரு. இதுக்கு ஜாக் டாக்கரிங்கிறவரோட கதையை சொல்றாரு. அது என்ன கதை? அவரு ஒரு புலம்பெயர் தொழிலாளியோட மகன். சின்ன வயசுல வயல்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த கஷ்டம்தான் அவரை ஒரு நல்ல எதிர்காலத்தை தேட வச்சிருக்கு. அந்த தேடலும் அதுக்கு ஏத்த மாதிரி அவர் இலக்கு வச்சதும் தான் அவர் ஜெயிக்க வச்சது. அருமை. அப்போ இலக்க நிர்ணயம் செஞ்ச பிறகு அதை அடைய பணம் எப்படி உதவுதுன்னு கிரீடோ 4ல பேசுறாரு. பணம் ஏன் முக்கியம்? ஆமா, நம்ம நிதி நிலைய சரி பண்றது தான் வாழ்க்கையில முன்னேற முதல் படின்னு சொல்றாரு. கடனோட இருந்தா நம்ம சுதந்திரம் போயிடும், அது ஒரு அடிமைத்தனம் மாதிரிங்கிறாரு. இதுல இருந்து வெளியே வர ஏதாவது வழி சொல்றாரா? ஒரு 5 படி சொல்றாரு. 1, கடனை அடைக்கிறது. 2, நம்ம கிட்ட இருக்கிறத பகிர்ந்துக்கிறது. இது முக்கியம். பணம் வந்த பிறகுல ஆரம்பத்திலிருந்தே பகிர்ந்துக்கணுங்கிறாரு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா, 3வது சேமிக்கிறது. 4வது செலவுக்கு ஒரு லிமிட் வைக்கிறது. 5வது அந்த லிமிட்டுக்குள்ள வாழறது. இதுக்கெல்லாம் ஏதாவது உதாரணம் இருக்கு.
ஹால் சூசன் கூச் தம்பதி அவங்க ஒரு பெரிய மாளிகை வாங்கணும்னு கனவு கண்டாங்க. ஆனா ஆரம்பத்துல வாடகை வீட்டை விட்டு வெளியே வர முடியுமானே சந்தேகப்பட்டாங்க. ஆனா ஒரு நிதி ஒழுக்கத்தோட இருந்து அந்த கனவை நிஜமாக்குனாங்க. நீங்க சொன்ன அந்த பகிர்தல் பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பொதுவா காசு வந்தப்புறம் தான் தானோன்னு நினைப்போம். ஆனா ஆசிரியர் அப்படி சொல்லல. ஆரம்பத்துல இருந்தே அது ஒரு மனநிலையா இருக்கணுங்கிறாரு. பால் டெபி மில்லர் தம்பதி கூட அப்படிதான் ஆரம்பத்துல இருந்தே தாராளமா கொடுத்து உதவினாங்க. அது உடனே இல்லைனாலும் பின்னால் அவங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. சரி, சேமிப்பு பத்தியும் அவர் சொல்றாரா? ஆமா, சின்ன வயசுல உண்டியல்ல காசு போட்ட அனுபவத்தை சொல்றாரு. அது மாதிரி லாரி பாம் மின்டஸ் தம்பதி தொழில் ஆரம்பிச்சப்போ ரொம்ப சிக்கனமா இருந்து அதே சமயம் கிறிஸ்துமஸ்க்கு வீடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. இதுவும் அந்த சிக்கனம் தாராள ரெண்டும் எப்படி சேர்ந்து போகும்னு காட்டுது. சரி, நம்மள பத்தியும் பணம் பத்தியும் பேசணும். அடுத்து வேலை, முதலாளித்துவம் பத்தி அவர் என்ன நினைக்கிறாருன்னு பார்க்கலாம். கிரேடோ 5 வேலைன்னா என்ன, அது எப்படி நம்ம வாழ்க்கையை வளப்படுத்தும்? இதுவும் முக்கியமான கேள்வி. வேலைங்கிறது சும்மா பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அது நம்மள வளர்க்கணும்ங்கிறாரு. எப்படி வளர்க்கணும்? 4 விஷயம் சொல்றாரு. வேலை நமக்கு சுதந்திரம் தரணும், தகுந்த வெகுமதி தரணும், அங்கீகாரம் தரணும், எதிர்காலம் பத்தி நம்பிக்கை தரணும். இது நாளும் இல்லன்னா? அப்படி இல்லைன்னா அந்த வேலை நம்மள வளர்க்காது, சோர்வடைய செய்யுங்கிறாரு. ரான் ஃபயர்னு ஒருத்தரோட கதையை சொல்றாரு. அவர் நல்ல வேலையை இழந்ததும் பிடிக்காத சம்பளம் கம்மியான வேலைக்கு போனாரு. அது அவரை இன்னும் கடனாளியாக்கி தன்னம்பிக்கையையும் குறைச்சிடுச்சு. இது மாதிரி அர்த்தமில்லாத வேலைகள் ஒரு அடிமைத்தனம்னு சொல்றாரா? ஆமா, அது நம்மள கட்டி போட்டுடுங்கிறேன் அப்போ ஒரு வேலையை அர்த்தமுள்ளதா மாத்துறது எது? அதுக்கும் ஏதாவது சொல்றாரா? சொல்றாரு. மிஷிகன் பல்கலைக்கழக ஆய்வு ஒன்ன மேற்கோள் காட்டுறாரு. வேலையில ஒரு சுவாரஸ்யம், நமக்கு தேவையான உதவி, நல்ல சம்பளம், அங்கீகாரம், முன்னேற வாய்ப்பு இதெல்லாம் இருந்தா அந்த வேலை அர்த்தமுள்ளதா இருக்கும். இதெல்லாம் இல்லாட்டி அப்போ சொந்தமா தொழில் தொடங்குறது, என்டர்பிரினியர்ஷிப், ஒரு நல்ல வழியா இருக்கும்னு சொல்றாரு. வெகுமதிங்கிறது பணமா இருக்கலாம், ஆனா அங்கீகாரம் அதை விட முக்கியங்கிறாரு. அங்கீகாரத்துக்கு உதாரணம்? மெக்சிகன் விநியோகத்தர் மரியா சாண்டோவல் கதை. அவங்க முதலா தனக்காக வாங்கின ஒரு மஞ்சள் சட்டை அவங்களுக்கு கிடைச்ச பணத்தை விட பெரிய அங்கீகாரமா இருந்துச்சு. அப்புறம் பேங்காக்ல நடந்த ஒரு பெரிய கூட்டத்துல மழையிலையும் ஆயிரக்கணக்கான பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டாங்க. தியானன்மென் சதுக்க போராட்டக்காரர் ஒருத்தரோட நம்பிக்கையும் உதாரணமா சொல்றாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது நேரா அடுத்த கேள்விக்கு போகுது. கிரீடோ 6 முதலாளித்துவம்னா என்ன, அது ஏன் வேலை செய்ய சிறந்த இடம்? ஆசிரியர் முதலாளித்துவத்தை ஆதரிக்கிறாரு, ஆனா ஒரு ஃபார்முலா சொல்றாரு. MW = NR + HE × T. அது என்ன? ஓ அதுவா? MWனா மெட்டீரியல் வெல்ஃபேர், அதாவது பொருள் நலம். NRனா நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளம். HEனா ஹியூமன் எனர்ஜி, மனித ஆற்றல். Tனா டூல்ஸ், கருவிகள். சரி. அப்போ நம்ம பொருள் நலங்கிறது இயற்கை வளங்களை நம்ம உழைப்பாலையும் கருவிகளாலையும் மாத்தும் போது கிடைக்குதுன்னு சொல்றாரு. இதுதான் முதலாளித்துவத்தோட அடிப்படை. இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம்ல இருந்து இது எப்படி வித்தியாசமானது? நிலப்பிரபுத்துவம், வணிகவாதம் இதிலெல்லாம் அரசாங்க கட்டுப்பாடு அதிகமா இருந்துச்சு. ஆனா ஆடம் ஸ்மித் வேலை பிரிவினை, அரசின் தலையிடா கொள்கை, அப்புறம் சந்தையை வழிநடத்துற கண்ணுக்கு தெரியாத கைன்னு 3 ஐடியா சொன்னாரு. இதுதான் முதலாளித்துவத்தோட அடித்தளம். ஆனா முதலாளித்துவம் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கே. கார்ல் மார்க்ஸ் மாதிரி ஆட்கள் கடுமையா விமர்சிச்சாங்களே, அத பத்தி இவர் பேசலையா? இதுல பேசுறாரு. அதோட இருண்ட பக்கங்களையும் ஒத்துக்கிறாரு. குழந்தை தொழிலாளர், சுரண்டல் இதையெல்லாம் மறுக்கல. மார்க்ஸ் சொன்ன மாதிரி ஏற்றத்தாழ்வு, தொழிலாளர் அந்நியப்படுறது இதெல்லாம் உண்மைதான்னு ஒத்துக்கிறாரு. அப்புறம் எப்படி ஆதரிக்கிறாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, மார்க்சியம், சோஷியலிசம் இதெல்லாம் நடைமுறையில தோத்துடுச்சு. ஆனா முதலாளித்துவம், குறிப்பா இவர் சொல்ற இரக்கமுள்ள முதலாளித்துவம், கோடிக்கணக்கான மக்களை வறுமையிலிருந்து மீட்டு அவங்க கனவை நனவாக்க உதவுதுன்னு வாதிடுறாரு. இதுக்கு உதாரணம்? சார்லஸ் பிரின்ஸ் கதை. அவருக்கு இனப்பாகுபாடுனால ப்ரொமோஷன் கிடைக்கல. ஆனா அவர் சொந்தமா தொழில் ஆரம்பிச்சு ஜெயிச்சாரு. முதலாளித்துவம் தடைகளையும் தாண்டி வாய்ப்பு கொடுக்கும்னு இது காட்டுதுங்கிறாரு. இப்பதான் புத்தகத்தோட மையமான இடத்துக்கு வரோம். கிரீடோ 7 இரக்கமுள்ள முதலாளி யாரு, நான் ஏன் அப்படி இருக்கணும், இதுதான் தலைப்புக்கும் காரணம் இல்லையா? ஆமா, இதுதான் கிரெக்ஸ். வியாபார வெற்றியையும் இரக்கத்தையும் இணைக்கிறது. இரக்கம்னா சும்மா ஃபீல் பண்றது மட்டும் இல்ல, அது செயலாவும் இருக்கணுங்கிறாரு. எப்படி? பீனட்ஸ் கார்ட்டூன் உதாரணம் சொல்றாரு. ஸ்னூப்பி நாய் பனியில கஷ்டப்படுறத பார்த்து லூசி பரிதாபப்படுவா, ஆனா ஒன்னும் செய்ய மாட்டா. ஆமா, லைனஸ் போய் அதுக்கு சாப்பாடு கொடுப்பான். இதுதான் உண்மையான இரக்கம்ங்கிறாரு. உணர்வும் செயலும் சேரணும். ஆனா இரக்கம் ஏன் அவ்வளோ சுலபமா வர்றதில்ல? ஏன்னா நமக்குள்ளேயே நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு.
மோசே, இயேசு, புத்தர், கன்ஃபூஷியஸ் எல்லாரும் இதை பத்தி தான் பேசுனாங்கன்னு சொல்றாரு. சரித்திரத்திலிருந்து உதாரணம் சொல்றாரா? நிறைய சொல்றாரு. ஆரம்பகால கிறிஸ்தவர்கள், செயின்ட் பாசில், ஹார்வர்ட் நிறுவனர்கள், பெஞ்சமின் ரஷ், ஆண்ட்ரூ கார்னெகி, கெல்லாக்ஸ் நிறுவனர் WK கெல்லாக் வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இங்க அவர் 2 வகை தொழில் முனைவோட பிரிக்கிறாரு. அது என்ன 2 வகை? ஒன்னு வணிக தொழில் முனைவோர், லாபத்துக்காக செய்றவங்க. இன்னொன்னு சமூக தொழில் முனைவோர், சமூக பிரச்சனைக்கு தீர்வு காண்றவங்க. தடுப்பூசி கண்டுபிடிச்ச எட்வர்ட் ஜென்னர், ஏழைகளுக்கு சேவை செஞ்ச ஜேன் ஆடம்ஸ் மாதிரி. அப்போ இரக்கமுள்ள முதலாளி. அவர் இந்த 2 ரோலையும் ஒன்னா செய்யறவருங்கிறாரு. லாபமும் பார்க்கணும், சமூகத்துக்கும் நல்லதும் பண்ணணும். இசபெல் எஸ்காமில்லா கதை ரொம்ப முக்கியம். அவங்க உதவி வாங்கி அப்புறம் மத்தவங்களுக்கு உதவுற நிலைக்கு வந்தாங்க. இதுதான் உண்மையான இரக்கம். சும்மா உதவி கொடுத்துட்டே இல்லாம அவங்களையே பாத்துக்கிற மாதிரி செய்யறது. ரொம்ப அருமையான கருத்து. இப்போ இதெல்லாம் புரிஞ்சுகிட்ட பிறகு அடுத்ததா செயல்படுறது பத்தி பேசுறாரு. கிரெடோ 8, சொந்தமா தொழில் தொடங்குங்க. ஆமா, தொழில் முனைவுங்கிறது பணக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, அது ஒரு மனநிலைங்கிறாரு. டிம் ஃபோலிங்கிற கால்பந்து வீரர் சின்ன வயசுல பலூன் வித்த கதை, ஆசிரியர் சின்ன வயசுல பேப்பர் போட்டது, புல் வெட்டினது, இதெல்லாம் சொல்றாரு. ஜேம்ஸ் வாட், எடிசன்லேருந்து இப்ப சின்ன குழந்தைங்க கூட கிட்ஸ்கோ மாதிரி தொழில் பண்ற வரைக்கும் இது புதுசா எதையாவது உருவாக்கணுங்கிற ஒரு உந்துதல் தான். தொழில் ஆரம்பிச்சா மட்டும் போதுமா? அதுக்கு ஒரு மனப்பான்மை வேணுமே. அதுதான் கிரீடோ 9. வெற்றிக்கான மனப்பான்மையே வளர்த்துக்கங்க. மிக மிக முக்கியம். டெக்ஸ்டர் யாகர்னு ஒருத்தரோட கதை சொல்றாரு. அவருக்கு படிப்பில்ல, சரியா பேச வராது, ரொம்ப சாதாரண பின்னணி. ஆனா அவர்கிட்ட தன்னம்பிக்கை இருக்குன்னு அவர் நம்பினாரு. அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. எப்படி அந்த மனப்பான்மையை வளர்க்கறது? நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்க்கணும், பாசிட்டிவா யோசிக்கணும். நல்ல புத்தகம் படிக்கிறது, மோட்டிவேஷன் டேப் கேட்கறது, உடற்பயிற்சி செய்யறது, இதெல்லாம் உதவுன்னு சொல்றாரு. வின்ஸ்டன் சர்ச்சிலோட நெவர் 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 கிவ் அப் பேச்சை ஞாபகப்படுத்துறாரு. இந்த பயணத்துல தனியா போறது கஷ்டம். ஒரு வழிகாட்டி, மென்டர் வேணும்னு கிரீடோ 10 சொல்லுது இல்லையா? கண்டிப்பா. வழிகாட்டியோட பங்கு ரொம்ப பெருசு. பில் பிரிட்டன் ஒருத்தருக்கு ராணுவத்துல ஒரு சார்ஜென்ட், அப்புறம் ஒரு கேப்டன், அதுக்கப்புறம் அவரோட மாமனார்னு ஒவ்வொருத்தரும் எப்படி வழிகாட்டியா இருந்தாங்கன்னு சொல்றாரு. நல்ல வழிகாட்டி எப்படி இருக்கணும்? நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும், நம்ம நேரத்தை மதிக்கணும், நம்மள அசிங்கப்படுத்தக்கூடாது, உண்மைய சொல்லணும். ஆனா ஜார்ஜ் டவுன்ல நூத்துக்கணக்கான பேரை தற்கொலைக்கு தூண்டுன ஜிம் ஜோன்ஸ் மாதிரி தப்பான வழிகாட்டிகளும் இருக்காங்கன்னு எச்சரிக்கிறாரு. ஓஹோ, அதனால சரியான வழிகாட்டிய தேர்ந்தெடுக்கணும். ஆமா, ஒரு நல்ல வழிகாட்டியோட தாக்கம் பல தலைமுறைக்கு நிக்கும். சரி, வழிகாட்டியும் கிடைச்சாச்சு. அடுத்து தெளிவான இலக்கு திட்டம் வேணும். அது கிரீடோ 11. இலக்குகளை நிர்ணயித்து திட்டமிடுங்க. கரெக்ட். ரெக்ஸ் ரென்ஃப்ரோன்னு ஒருத்தர் பிசினஸ் பண்ணணும்னு கனவு கண்டாரு. ஆனா அதோட நிறுத்தாம அதை எப்படி செய்யணும்னு ஒரு டீடைல்டு பிளான் போட்டாரு. கனவு, திட்டம், இலக்குகள், உத்திகள்னு படிப்படியா போனாரு. அந்த MWNR+HXT ஃபார்முலாவையும் இங்க பயன்படுத்தினாரா? ஆமா, இயற்கை வளம், மனித ஆற்றல், கருவிகள் எல்லாத்தையும் எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு திட்டம் போட்டு அந்த இலக்க அடைஞ்சாரு. திட்டம்னா சும்மா லிஸ்ட் போடுறதில்ல, அது கனவை நிஜமாக்குற மேப்பு மாதிரி. அடுத்த கிரீடோ 12, வெற்றிக்கான அடிப்படைகள், ABCs of Success ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, Aலேந்து Z வரைக்கும். இத கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன். அது ஒரு பெரிய லிஸ்ட் தான். ஏனா ஆக்ஷன், பீனா பிலீஃப், சீனா கரேஜ், டீனா டிசிப்ளின், ஈனா எந்தூசியாசம், எஃப்னா ஃபெயிலியர்ல இருந்து கத்துக்கிறது, ஜீனா ஜெனராசிட்டி, ஹெச்னா ஹானெஸ்டி, இப்படி ஜெட்டுக்கு ஜீல் வரைக்கும் போகுது. ஓ, இவ்வளவு இருக்கா? ஆமா, இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, வெற்றிங்கிறது ஒரே ஒரு விஷயத்தால வர்றதில்ல, அது நிறைய நல்ல குணங்களோட கூட்டு முயற்சிங்கிறத புரிய வைக்கிறது தான். ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இப்போ அடுத்த 2 கிரீடோக்கள் இந்த இரக்கமுள்ள முதலாளித்துவத்தோட மையத்துக்கு போகுது. கிரீடோ 13, மத்தவங்க அவங்களுக்கு தாங்களே உதவுங்க. இதுதான் இந்த புத்தகத்தோட ஜீவன் கூட சொல்லலாம். வில்லி பாஸ்னு ஒரு மாற்றுத்திறனாளி கதை. அவர் வழிகாட்டியோட உதவியோட ஜெயிச்சு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாரு. இப்படி மத்தவங்க அவங்க காலில் நிக்க உதவுறது உதவி பண்றவங்களுக்கும் நல்லது, வாங்குறவங்களுக்கும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லதுங்கிறாரு. இதுக்கு வேற உதாரணம்? ஃப்ரெட் மேஜர் கதை. அவரு சூப்பர் மார்க்கெட் ஓனர். ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு 3 பேர் வராங்க. அவரு கருப்பின பெண்ணான திருமதி பெட்டிஃபோனை செலக்ட் பண்றாரு. ஏன் கேட்டதுக்கு, மத்த 2 பேருக்கு வேற வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் சொல்றாரு. இதுதான் வாய்ப்பு கொடுத்து அவங்கள உயர்த்துறது. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா சிலரால அவங்களுக்கு தாங்களே உதவ முடியாதே, அவங்களுக்கு என்ன பண்றது? அதுதான் கிரீடோ 14. ஆமா,
தங்களுக்கு தாங்களே உதவ முடியாதவர்களுக்கு உதவுங்கள். உடல்நிலை, வயசு, வறுமை காரணமா சிலரால முடியாது. சுகாதாரம், எழுத்தறிவின்மை, குற்றம், போதைப்பொருள், வீடில்லாம இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல நம்ம தலையிட்டு உதவணுங்கிறாரு. இதுக்கு மக்கள் ஏன் முன் வராங்க? பல காரணங்கள் இருக்கு. ஒரு விபத்துல உதவி வாங்கின ஜான் க்ரோ, அதே மாதிரி மத்தவங்களுக்கு உதவுறது தனிப்பட்ட ஆர்வம். ஆபத்துல இருந்த குழந்தைக்கு மேக்ஸ் வாட்ஸ் உதவுறது அவசர தேவை. தன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு பீட்டர் மியூலர் உதவுறது சொந்த அனுபவம். கருப்பின கல்லூரிக்கு நிதி திரட்டின அல் ஹாமில்டன் சமூக நீதி. இப்படி நிறைய வழிகள் இருக்கு. சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடைசியா கிரீடோ 15, நமது பூமியை காப்போம். இது ரொம்ப முக்கியம் இப்போதைய காலத்துல. மிக மிக முக்கியம். சுற்றுச்சூழல் மேல நமக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்றாரு இனுவைட் கலைஞர் மேத்யூ இப்பிலி. அவரோட ஓவியங்கள்ல மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள உறவை காட்டுறத உதாரணம் சொல்றாரு. நாம என்ன செய்யணும்னு சொல்றாரு. நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சுக்கணும். அதே சமயம் காடு அழிக்கிறது, ஓசோன் ஓட்ட, குளோபல் வார்மிங், பாலைவனமாகிறது மாதிரி பெரிய பிரச்சனைகள்லயும் கவனம் செலுத்தணும். நாம வாங்குற பொருள் சுற்றுச்சூழலுக்கு நல்லதான்னு பார்த்து வாங்கணும். இன்ஃபார்ம்ட் கன்சியூமர். வியாபாரமும் சுற்றுச்சூழலும் சேர்ந்து போக முடியுமா? முடியும்னு ஆசிரியர் நம்புறாரு. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத தொழில்களை ஆதரிக்கிறது, கழிவுகளை குறைக்கிறது, இதெல்லாம் நம்ம கடமைங்கிறாரு. ஆக இந்த இரக்கமுள்ள முதலாளித்துவம் புத்தகம் சும்மா பணம் பண்றது எப்படின்னு சொல்லாம, அது எப்படி அர்த்தத்தோட மத்தவங்களுக்கு பயனுள்ளதா, ஏன் இந்த பூமிக்கே பயனுள்ளதா செய்யறதுன்னு ஒரு முழுமையான வழிகாட்டுதலை கொடுக்குது. ஆமா, முதல்ல நம்மள தயார்படுத்திக்கிறது. கிரேடோஸ் 1 to 4. அப்புறம் நம்ம நிலைய புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிலை நிறுத்திக்கிறது. கிரேடோஸ் 5 to 7. அதுக்கப்புறம் திட்டம் போட்டு செயல்படுறது. கிரேடோஸ் 8 to 15. ஒரு தெளிவான பாதையை காட்டுது. சுருக்கமா சொன்னா, வெற்றிங்கிறது லாபம் மட்டும் இல்ல, அதுல இரக்கமும் சேரணும். கரெக்ட். அதோட மையச்செய்தியே அதுதான். நாம எல்லாரும் ஒரு நோக்கத்தோட மதிப்புள்ளவங்களா கனவை நிஜமாக்குற சக்தியோட படைக்கப்பட்டிருக்கோம். அந்த பயணத்துல மத்தவங்களுக்கு உதவுறது, குறிப்பா மத்தவங்க அவங்களுக்கு தாங்களே உதவுறது மூலியமா நமக்கும் சமுதாயத்துக்கும் உலகத்துக்கும் நல்லது செய்ய முடியும். இது ஒரு பிசினஸ் ஐடியாவா மட்டும் இல்லாம ஒரு வாழ்க்கை தத்துவமாவே இருக்கு. உண்மைதான். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்க சின்ன வட்டத்துல கூட இந்த பிறர் தங்களுக்கு தாமே உதவும் கொள்கையை எப்படி செயல்படுத்தலான்னு நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்தவங்களுக்கு நன்றி.